ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேக வைத்த முட்டை கறி மசாலா தோசை. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வேக வைத்த முட்டையை எடுத்திருக்கேன். இதை பீட்ரூட் துருவதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சமைக்கும் போது ஒரு முட்டை மீதமாகிடுச்சு. அதை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி துருவி தோசையாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக நீங்கள் சேர்த்தாவே போதும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காண்டி நான் மசாலா சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம், உங்களுக்கு காரம் எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ வேக வச்சு துருவி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அதிகமாக வதக்காமல் லைட்டாக கிளறி கொடுத்தாலே போதும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு தோசை கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் ஊத்தாப்பம் மாதிரி செய்ய போகிறேன். இந்த முட்டை கறி தோசை நீங்கள் தோசை மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 3 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு மார்னிங் இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு கொடுத்தாலுமே அன்றைக்கி அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை 2 பக்கமுமே சூப்பராக வெந்திருக்கு. இது கலர் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி, காலிஃப்ளவர் குருமாவும் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் குருமா நான் கீழே வீடியோவில் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.